இருக்கிற இடத்துல வலது கரத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி வேற எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காம, இந்த அதிகாலை நேரம் என்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நேரம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு இடத்துல அழகா இப்படி எழுதுறாரு, அதிகாலையிலே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதியும், என் ஆத்மாவை உம்மிடத்துல உயர்த்தி வைக்கிறேன் என்று சொன்னான். 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஹalleluya, thank you Holy Spirit. கொஞ்ச நேரம் அப்படியே வாய் திறந்து எல்லாம் துதிக்க ஆரம்பிக்கலாமா? நல்லா கொஞ்ச நேரம் துதிக்க ஆரம்பிக்கலாமா? அங்கே வீடுகளில் இருக்கிறோம், வேற எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காம அப்பாவுடைய பிரசனத்தை மாத்திரம் உணர்ந்து ஆமென் ஆமென் நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் எழுதியிருக்கிறது. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஹalleluya, thank you Holy Spirit, hallelujah, thank you Jesus, hallelujah. நன்றி ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Yes Jesus. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் எல்லாரும் சேர்ந்து அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். எல்லாரும் சொல்லலாமா? ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதனை 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 ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் எஸ் ஜீசஸ், உம்முடைய பிரசன்னம் எங்கள் யாவர் மேலும் எல்லாரும் அப்படியே துதிங்கப்பா. ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஜெபத்தோடு அப்படியே என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. சத்தத்தை உயர்த்தின காலங்களில் அவரை மாத்திரம் மாற்று, அவரை நோக்கி
பார்க்கிற முகங்கள் ஆமென் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையா? அன்பு வாலிபனே, அன்பு வாலிப சகோதரியே, நல்ல கரங்களை உயர்த்தி அப்படி ஆராதிங்க பாப்பா. அவருடைய பிரச்சனத்தை உணர்ந்து வேற எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காம ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். நீங்களே கேளுங்க பாப்பா. அவருடைய ஏக்க விருப்பம் எல்லாம் அவருடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய இதய துடிப்பா மாற்றுங்கம்மான்னு கேளுங்கப்பா. என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். எஸ், என் நீங்க மட்டும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவீங்களா? ஆராதனை. ஆமென். சொல்லுங்க பாபு எல்லாரும். அன்பரேசு உங்களுக்கு தான் ஆண்டவரே. கண்களை மூடி வலது கரத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய நினைவாயினா இருக்க விரும்புகிற ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் அடிக்கடி பண்ண ஜெபம் 119ஆம் சங்கீதத்தில் எனக்கு ஒரு உணர்வை தாரும் என்று ஜெபம் பண்ணினான். அன்பு வாலிபனே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தான் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய கிருபையை நான் கேட்கிறேன். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து கேட்க விரும்புறீங்க? ரெண்டு கையை அப்படியே வானத்திற்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். ஜெபத்தோடு கேளுங்கப்பா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற. ஒரு விசை கூட நல்ல கையை உயர்த்தி எல்லாரும் ஆராதனை 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 ஆரா. நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆரா இதோடு கூட சேர்ந்து செபிக்கிற அத்தனை வாலிபர்களுடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு உணர்வுள்ள
நல்ல காரியத்தை நீ தந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ரீதனமா சதுரகடலனா ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஹalleluya, we give you all the praise. நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல thank you Jesus, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் எங்க யாவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆங்காங்க வீடுகளில் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்கள் ஜெபித்தது போலவே உணர்வுள்ள இருதயத்தை நீர் தந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை பாட உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். துதிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா பலவீனங்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். நீர் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நல்ல சத்தமா ஹல்லேலூயா, ஆமென். அவர் பூரண அழகுள்ளவர். சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். பியூட்டிஃபுல் ஒன் ஐ லவ். அவர் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர். Yes Jesus, you deserve all the praise, all the glory, all the honor. Amen. அவர் பூரண அழகுள்ளவராம். ஆமென். நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் ஆராதிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். எங்களோடு கூட சேர்ந்து உற்சாகமா பாடுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Yes Jesus. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஆமென். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை. நல்ல கையை தட்டி என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்லுங்க. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சத்தமா. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்திடுவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம். அன்பு வாலிபட நல்ல கையை தட்டி சேர்ந்து என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். உற்சாகமா. என் இயேசு நல்லவர்,
இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும், நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஓ, கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினது. ஓ, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். இயேசு, என் இயேசு நல்லவர். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் அங்கே வந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஓ, இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஓ, சத்தத்தை உயர்த்தி, என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் இந்த காலை வேளையில ஹல்லேலூயா. நல்லவரே, வாக்கு மாறாதவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாருடைய கண்கள் மூடப்பட்ட நிலைமையில் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு வாலிபனே, பலவிதமான உடைக்கப்பட்ட நிலையில் மனபாரங்களோடு குழப்பத்தோடு எதிர்காலத்தை குறித்து பல கலக்கத்தோடு ஒருவேளை இந்த காலை ஆராதனை எங்களோடு கூட சேர்ந்து பார்த்திருக்கலாம். ஆண்டவர் எரேமியாவை குயவன் வீட்டிற்கு அனுப்பினார். இஸ்ரவேலே, குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் என்னுடைய கையில் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உன் எதிர்காலத்தை குறித்து கலங்காதே. உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போதுன்னெலாம் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் எதிர்காலம், உங்கள் வாழ்க்கை எல்லாம் அவருடைய கரத்தில் பத்திரமா அமைதியாக இருக்குது. ரொம்ப பிரகாசமான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பட் ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் வெயிட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவர் உயர்த்துகிற வரைக்கும் தேவனுடைய கரத்தில் நீங்கள் அடங்கியிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் வரும். யோசேப்பை கர்த்தர் அவ்விடத்தில் உயர்த்தி வைத்தது போல நிச்சயமாய் உங்களுடைய தலைகளையும் உன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்தி வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறீர்கள். Your future is safe. ரெண்டு கரங்களை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, அப்பா எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு உணர்வுள்ள இருதயம். இந்த கடைசி நாட்கள் அவர் விரும்புகிறதெல்லாம் அதுதான். ரெண்டு கையை உயர்த்தி ஒரு ஜெபத்தோட ஆண்டவரே, ஹல்லேலூயா, thank you Jesus, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ரெண்டு கையை உயர்த்த, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சொல்லுவாமா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், அவருடைய பிரசனத்தை உணர்ந்து, பரிசுத்தரே, பரிசுத்த. கரங்களை அசைத்து சொல்லலாமா, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு இயேசுவே. ரீதனம
ரச்சரியாந்தரனலா. ஓ ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. பாடுங்க. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவின எங்கள் பரிசுத்தரே. ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு இயேசுவே, ஆராதனை. Yes Jesus, oh yes Jesus, thank you for your mighty presence. Oh இந்த இடம் முழுவதும் ஓ ரீதனமா ஆராதனை உமக்கு ரீதனனா. இந்த காலவேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே உயர்ந்தவர், நீரே துதிக்கு பாத்திரர். ஆராதனை. வாலிபனே நல்ல சத்தத்தை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதனை உமக்கு, ஆராதனை சொல்லுவோமா. ஆராதனை இயேசுவே. ஓ எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிர் உள்ள நாள் எல்லாமே. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர்தான் என்னுடைய பலன்? எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிர் உள்ள. ஓ இந்த காலவேளையில் ரெண்டு கையை உயர்த்தி எங்கள் பலனே, என் பலனாகிய கர்த்தாவே உம்முடைய. Oh thank you Jesus. Oh எங்கள் பலனே, பலனே உம்மை. ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீடுகளில், அந்த பூட்டப்பட்ட அறையில. ஓ எங்கள் பலனே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்து அவைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லையாம். உன் எதிர்காலத்தை கர்த்தர் நிச்சயமாய் பிரகாசமாய் வைப்பார், எதை குறித்தும் சோர்ந்து போகாமல். ஹல்லேலூயா. ஓ ரிதனலனா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. சொல்லுவோமா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி. ரெண்டு கையை உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. ஒரு உணர்வோடு இந்த கடைசி நாட்களில் ரொம்ப சித்தம் செய்வது என்னுடைய. Oh yes Jesus, இதயத்தின் ஏக்கமையா. ஜெபத்தோட சொல்லலாமா? ஆமென். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. ஒரு அர்ப்பணிப்போட உங்க சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை மாற்றம் நிறைவேற்றுகிற ஒரு வாலிபனாய். ஓ ரெண்டு கரங்களை வந்து ஏசையான்னு சொல்லுங்க பாப். ஏசையா உம்மை தானே. நீங்களே சொல்லுங்க. என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சுவாசத்தோடு சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்பவரே. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. என் பாரங்கள் என் சுமைகள்
அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அன்பு வாலிபனே, உன் கண்ணீர், உன் வேதனை, உன் பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த கால வேளையில அவருடைய சமூகத்தில் நீ வைப்பாய் என்று சொன்னான். ஆமென். ஓம் பாதத்தில் ஜெபத்தோட எல்லாரும் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கடைசியாக ஏசையான்னு அவரை நோக்கி பார்த்து, ஏசையா உம்மை தானே கூப்பிடுங்க பாபு. என் முன்னே இந்த நாள் முழுவதும், இந்த நிமிடம் முழுவதும், என் வாழ்நாள் முழுவதும், ஓ ஏசையா இயேசுவே நீருத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நீருத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நீருத்தி உள்ளே. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் இந்த காலையிலுடைய பிரசனம் நம்மோடு கூட இருந்தபடியினால் ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், எங்களை முழு மனதோடு எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த கடைசி நாட்களில் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ தேங்க் யூ ஜீசஸ். நன்றி 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 செலுத்துகிறோம் ஆவியானவரே. Thank you Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஆவியானவரே. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Jesus. நன்றி நன்றி செலுத்துகிறோம். ரெண்டு கையை அப்படியே உயர்த்தி எல்லாரும் Thank you Jesus. ஹல்லேலூயா. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. கையை உயர்த்தி நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சத்தமா துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனம் ஆழம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. என் மனம், நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? எல்லாரும் நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி. ஊழிய பாதைகளில் உடன் வருவி, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். சொல்லுங்க ரெண்டு கையை உயர்த்தி. ஊழிய பாதைகளில் உடன் வருகிறவரே, சோர்ந்திட்ட நேரங்களில் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம்.
எல்லா இடங்களிலும் ஒரு விடுதலை. சொல்லுங்க சத்தமா, துதி உமக்கே கனம். ஓ ரபகதரா சதரமா, அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தலமா இருந்தாலும் அங்கே வந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற உங்கள் வீடுகளில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ பிரசன்னம், ஒரு தேவ தொடுதல். அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் விலகியிருந்த பலத்த காற்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்போது ஆளுகை செய்வதாக. ஓ துதி உமக்கே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லா கணமும் எல்லா மகிமையும். ரிபகதுரனலமா ஷகதுரமா ஓ ரிபகதுரனலனலா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்ப்பா, என் வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை பார்த்தேன், ஆனா உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ஓ எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. ஒரு விசை கூட சொல்லுங்களேன். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. ரெண்டு கையை உயர்த்தி, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. சத்தமா சொல்லுங்க. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை. எல்லாரும் சத்தமா துதி உமக்கே இயேசுவே. ரபகரமன சதரனா. இந்த மாலை நேரத்தில் அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தலமாக இருந்தாலும், ஓ உங்கள் வீடுகளிலே தேவ பிரசன்னம், ஒரு தேவ தொடுதல், பலமா இறங்குகிற தேவ காற்று. ஓ நல்ல கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க பாப்போம். ஓ துதி உமக்கே கனம். ஓ இயேசுவே, ஒருவருக்கே தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. உயர்த்துங்க சபையே. தூயரே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற, ஓ சகல அதிகாரம் கொண்ட பரிசுத்தமான தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம். பாத்திரர் பாத்திரரே, துதி உமக்கே. ஓ நீரே தூயரே தூயரே. ரபலமா சதரனலே யாந்தரமமமம. ஓ ரமகலுதியே பாத்திரரே, துதி உமக்கே. ஓ நல்ல கரங்களை தட்டி, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தர் பரிசுத்தர், அவருடைய நாமம் பரிசுத்தமானது. ஓ thank you Lord. எங்கள் மத்தியில் உலாவுறதுக்காக நன்றி அப்பா. ரமகதுரனலா
வீடுகளில் அப்படியே ஒரு நிமிடம் எழும்பி நின்று கூட எல்லாரும் முடிஞ்சவர்கள் எல்லாரும் எழும்பி நின்று ஏதோ சும்மா லைவ் ஆன் பண்ணி அப்படியே பார்க்கறது இல்லைங்க. ஆராதனை இருதயத்திலிருந்து வருகிற ஆராதனையை கர்த்தர் சுகந்த வாசம் ஏற்றுக்கொள்கிறவர். இருக்கிற இடத்துல முடிஞ்சு அப்படி எழும்பி நின்று எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். ரெண்டு கையை அப்படியே பரலோகத்திற்கு நேரா உயர்த்தி இந்த மாலை நேரத்துல, இந்த இரவு நேரத்துல, இந்த எழுப்புதல் ஜெபத்துல ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்ல போறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தரே அப்பா பரிசுத்தரே பரலோக ராஜாவே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. சொல்லுவீங்களா எல்லாரும்? கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. ரெண்டு கையை உயர்த்தி கேருபீன்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க ஆராதனை இயேசுவே பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர நீங்களே உயர்த்துங்கப்பா. அந்த பரிசுத்தமான தேவனுடைய பிரசன்னம் இந்த நேரத்துல கையை உயர்த்தி நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. நீங்க எல்லாரும் சொல்லுவீங்களா? நீரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வ வல்லவரே. எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி பாடலாமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் நீதானாமனா சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வ வல்லவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பாபா. உம்மை போல் வேறொரு இல்லப்பா, யாரும் இல்ல ஆண்டவரே. நீரே நீர் மாத்திரமே உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? பரிசுத்தர் ரமம ஷைதியான்ச ரமமோ ரிகபலதையான்சரணா. நீரே நீர் மாத்திரமே எங்கள் இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நீர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே நீர்
உயர்த்துங்க. ஒரு தேவ அபிஷேகம் இப்பொழுது நீங்க இருக்கிற இடத்துல ரபக ரமனலா நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா? கரகோஷம் கொடுத்து ஓ உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்த உள்ள தெய்வம் நாம் ஆராதிக்கிற துதியில் அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். நீங்க வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. உங்க பிரச்சனத்திற்காக நன்றி ஆண்டவரே. உங்க பிரச்சனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. 7 குத்த விளக்கின் மத்தியில் உலாவுகிறவரே, மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, 2 கையை எல்லாரும் உயர்த்தி எல்லாம் உயர்த்தி பயபக்தியா கண்களை மூடி எல்லாரும் வீடுகளிலே ஆங்காங்கே நம்ம உட்கார்ந்திருந்தாலும் தயவு செய்து எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி யாக்கோபு யார், கர்த்தர் யார் என்பதை அறிந்தவன் ஆராதித்தானா? வெறும் வெறும் கோலோடு வனாந்திரத்தில் துரத்தடிக்கப்பட்டவனாய் ராத்திரியில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, உனக்கு நான் சொன்னதை செய்து முடிக்கும் அளவு நான் கைவிடுவதில்லை யாக்கோபு என்று ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்தார். அவன் காலையில் எழும்பின போது அவன் சொல்லுகிறான், மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்துல வாசம் பண்ணியிருக்கிறார். இந்த இடம் எவ்வளவு பயங்கரமானது, அதற்கு பெத்தேல் என்றவன் பெயரிட்டானான். யாக்கோபு கர்த்தர் யார் என்பதை அறிந்தவன் ஆராதித்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மாலை நேரத்துல நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை நீங்க அறிந்து நீங்க ஆராதிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே உங்களால சும்மா இருக்க முடியாதுங்க. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இருக்கிற இடங்களில் எல்லாரும் எளிமை நின்று கூட பயத்துடன் கர்த்தரை செய்வீங்க, நடுக்கத்துடன் அவரை கழி கூறுங்கள். பரிசுத்தரே, 2 கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம். ஓ ரபகதரனமலமா தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. கரங்களை தட்டி இந்த மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் தேவனுடைய பிரசனம் பலமாய் ஊற்றுகிறதுக்காக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி அந்த பலமான காட்சி ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வீசப்படுவதாக வீசப்படுவதாக. இந்த கரம் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்பா. ஏல் பெத்தேல்
இது வானத்தின் வாசல். மெய்யாகவே கர்த்தர் இங்கே தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்ணை திறந்து பார்க்கலாமா? கையை உயர்த்தி சத்தமா ஆமே ஆமே ஆமே. யாக்கோபு கர்த்தர் யார் என்பதை அறிந்தவன் ஆராதித்தார். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுறேன். Thank you Jesus. Hallelujah. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறிந்திருந்தேன் என்றான். 17ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்றார் பாருங்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் அவன் என்று அதற்கு பெயரிட்டான். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சகல கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். அவர் யார் என்பதை அறிந்து நாம் அவரை ஆராதிப்போமானால் அந்த ஆராதனையை கர்த்தர் சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்றாராம். சேர்ந்து பாடலாமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளைக்கு தலை நீரையா. ஆமென். கல்நீரையா ஏல் பெத்தேல். சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். Thank you Jesus. Hallelujah. F major. Thank you Jesus. Hallelujah. Thank you Holy Spirit. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. நிறைய பேர் கையை தட்டாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க பாருங்க. நல்ல கையை தட்டி சேர்ந்து பாடுங்க பாப்போம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. கை தட்டி சொல்லுவோமா? ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுங்க. ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. பாடுவோம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. நல்ல கையை தட்டி சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நம்மை கைவிடாத நேசரே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொல்லுங்க. ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொல்லுவீங்களா எல்லாரும்? பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. எல்லாரும் சேர்ந்து சொன்னதை செய்யும் அளவும் விசுவாசத்தோடு சொல்லுவீங்களா? சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிற ஆண்டவர். இந்த இரவு நேரத்தில் உன்னோடு கூட தீர்க்க தரிசனமாய் ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர்.
தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொல்லலாமா எல்லாரும்? செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். நீங்க மட்டும் சொல்ல போறீங்க, கையை தட்டி. சொன்னதை செய்யும் அளவும், நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பாவம். ஓ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். நல்ல கரங்களை தட்டி சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிறவர். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து இந்த இரவு நேரத்தில் எனக்கு நீர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நிச்சயம் என்னை கைவிடாமல் நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு நானும் பின் வருவேன் ஆண்டவரே. ஓ ரபலா துரமனா ஷபியான் சரணலனலனா. Thank you Holy Spirit. யார் என்பதை அறிந்தவன் ஆராதித்தான். ஆமென். இந்த மாலை நேரத்தில் ஒருவேளை பலவிதமான குழப்பங்களோடு நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு, ஆனா எப்போ இதெல்லாம் செய்ய போறான்னு ஒருவேளை பெரிய குழப்பத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிற, சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் உங்களை கைவிடாமல் அவர் உங்களை பொறுப்போடு நடத்துவார். ஆமென். சோர்ந்து போகாதே. ஓ ஹalleluya. அநேக நேரங்களில் அவர் நடத்துகிற பாதைகளை நம்மளால் அறிய முடியாது, ஆனால் 100க்கு 100 ஒன்றை நான் சொல்ல முடியும், அவர் அனுமதிக்கிற எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே மாத்திரமே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி சொல்லுவீங்களா? ஏன் நன்மைக்காக தான் ஆண்டவர் எல்லாம். 2 கையை உயர்த்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் சூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. எல்லாம் 2 கையை உயர்த்தி, எல்லாம் உயர்த்தி. ஆமா, கொஞ்சம் கையை உயர்த்தாம இருக்கிறீங்க பாருங்க. ஹalleluya. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் சூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் நம்மை விட மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருக்கிற நமக்கு ஒரு நாளும் கவலை இல்லை. ஆமென். பக்கத்துல யாராவது கையை பிடிக்காம சொல்லுங்க, அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருக்கிற நமக்கு ஒரு நாளும் கவலை இல்லை, ஒரு நாளும் கவலை இல்லை. சேர்ந்து பாடுவோமா? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஹalleluya. thank you Jesus. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் சொல்ல போறீங்க, என்ன கவலை, என்ன பிரச்சனை? அடுத்த நாள் யாரா வந்து வாசல் நிக்க போறாங்க, எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இரவு நேரத்தில் விசுவாசத்தோடு பாட போறீங்க. அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருக்கிற எனக்கு ஒரு நாளும் எந்த கவலை இல்லை. காரணம், எல்லாவற்றையும் என்னுடைய தகப்பன் பார்த்துக் கொள்வார். சேர்ந்து பாடலாமா? ஹalleluya. thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம். நல்ல கொஞ்சம் கையை தட்டி சந்தோஷமா எல்லாரும். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. படுவோம் யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா, என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுவோம் யெகோவா ஈரே எந்தன் தெய்வம். சத்தத்தை உயர்த்தி தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஏனப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஏனப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன், நல்ல சத்தத்தை உயர்த்தி தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே எந்தன் தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் அவர் நமக்கு முன்பாக சொல்லுகிறார். ஓ ஹalleluya. இருக்கிற இடத்துல எல்லாரும் எளிமை நின்று 2 கையை உயர்த்தி thank you Jesus உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாருடைய 2 கரங்கள் வானத்துக்கு நேராக உயர்த்தப்படும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு நம்ம முடிக்க போறோம். இருக்கிற இடத்துல எல்லாம் எளிமை நின்று, வீடுகளில் எல்லாம் எளிமை நின்று 2 கரங்கள் அவருக்கு நேரா உயர்த்தி உயிரோடு கூட எழுந்திருக்கிற பரிசுத்தமான தெய்வம் தேங்க்யூ ஜீசஸ். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோ. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கின்றோ. உயிரோடு எல்லா கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். உம்மை ஆராதனை ரபகரணனா. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கின்றோ. 2 கையை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது எல்லா பலவீனங்கள் கட்டி வைத்திருக்கிற பொல்லாத கட்டுகளில் இருந்து ஒரு தேவ கரம் இப்பொழுது உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. எல்லா விதமான பலவீனங்கள் மறைகிற நேரம் இது. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. நிரப்புங்க உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ரிபாகா ரபா பா பா ஷகரலலேலிய சூரியாந்தரமமா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வாழ்க்கையில் செயல்படாத ஒரு தேவ கரம் இப்பொழுது இந்த காலை நேரத்தில் உன்னை தொடுகிறது மகனே. உச்ச தலைமுதல் உள்ள கால்கள் வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது உன் வீடுகளில் இந்த சத்தத்தை கேட்டு ஆரம்பித்துக் கொண்டிருக்கிற உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த பலத்த காற்று வீசப்படுகிற நேரம். Hallelujah.
பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை. சபை எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஸ்ரமம ஷகரமல சோரியா சரணா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் உலாவுகிற நேரம். ஓ உன் வாழ்க்கையில, ஓ உன் தொழிலில, உன்னுடைய ஊழியத்துல, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஓ பலவீனத்தோடு ஒருவன் அந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, ஓ உன் படுக்கையை கர்த்தர் மாற்றுகிற நேரம் இது. ரெண்டு கையை உயர்த்தி விசுவாசத்தோடு அல்லேலூயா. அவருடைய கருமுள்ள கரம் இப்பொழுது, ஓ பலவீனப்பட்ட இடங்களில் இப்பொழுது, ஓ அவருடைய கருமுள்ள கரத்தை கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். Instant miracles are taking right now in the name of Jesus. Oh rabba mashatalia saranalala. Oh சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பல வருடமாய் கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத கட்டுகள் இல்லை. ஒவ்வொரு தேவ கரம் இப்பொழுது உன்னை சொல்லுகிறது வாலிபனே. ஓ ராமா சரா. I speak his deliverance right now in the name of Jesus. Hallelujah. Oh சனா. நல்ல கரங்களை தட்டி ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, ஓ உயிரோடு கூடந்து எழுந்த, ஓ என்னுடைய நேசரே. Ramamamamama shile baulian sarana la namara, ribagadurana la duna mamaushian saramana la nagodurunolo, ribagadurana. நல்ல கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி அப்படியே ஸ்டார்ட் டு ப்ரே இன் ஸ்பிரிட். எல்லாரும் கண்ண மூடி பயபக்தியா கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி அப்படியே ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ரிபாகதுரமா ஷந்தரகதுலதி அன்திலியன் சரமனமா, ரிபமமா ரகுதுலியன் சரபலபரபா, ஷிகதரபனலதியே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ரிபமமா ரகதுனலதியே சிந்தியன் சரபனலனனா, ஓ ரமகதுரமமா ஷகதியன் சரபனலனனா, ரிதலமௌ ரகடலமதுரோ. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Yes Jesus. Hallelujah. அப்பா நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. குரபமமம ஷிபலபதுரமனலம, ரகதுரமனலபரபதுரமனலபஷகதல. ஓ ரமமமதுரமனலனலனல, திரியாசம் ரகுனலமம்ஷியந்தரபா. ஓ எஸ் ஜீசஸ். ஆவியானவரே, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம், இருதயங்களை நிரப்புகிற தேவ சமாதானம், குழப்பங்களை மாற்றுகிற தேவ சமாதானம். ரெண்டு கையை அவருக்கு நேரா அப்படியே உயர்த்தி ஹல்லேலூயா. கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, சுகம் தருபவரே. கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர்
துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, விடுதலை தருபவரே. ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும், ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய்பவரே. உயர்த்துவீங்களா? ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய்பவரே, கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருபவரே, கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருபவரே. ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாமா? யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். உயர்த்துவீங்களா? யெகோவா, ஓ கூப்பிடுங்க, சுகம் தருகிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடும்போதே ஓ எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. தொல்லைகள் சூழ்ந்திருக்கையில் துணையாய் வருபவரே. ரெண்டு கையை உயர்த்தி, தொல்லைகள் சூழ்ந்திருக்கையில் துணையாய் வருபவரே, வல்லமை வலக்கரத்தா விடுதலை தருபவரே. விசுவாசத்தோடு சொல்லுவீங்களா? வல்லமை வலக்கரத்தா விடுதலை தருபவரே. ரெண்டு கையை உயர்த்தி, ஓ எனக்கு சுகம் வேணும், இந்த இரவு நேரத்தில் எனக்கு சுகம் வேணும், கர்த்தரனை சுகப்படுத்தணும். நீங்க விசுவாசத்தோடு இருந்தா ரெண்டு கையை உயர்த்தி என்னோடு கூட சேர்த்து சொல்லுங்க, யெகோவா சத்தமா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட சொல்லுங்க, சுகம் தந்து கொண்டிருக்கிறார் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பனே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிர் உள்ள நாளெல்லாம் உமக்கே. சொல்லுங்க, நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஓ ரேகாதுரமனலனலா. ரெண்டு கையை அப்படி எல்லாரும் உயர்த்தி, எல்லாரும் உயர்த்தி, இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையா. சொல்லுங்க இந்த வார்த்தையை, இயேசு நாமத்தினால், இயேசு ரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையா, சுகம் தரவே. சுகப்படுத்துங்கப்பா. யெகோவா ராஃபா, அப்பா இன்று சுகம் தர வேண்டும். யெகோவா ராஃபா. ரெண்டு கை
கையை உயர்த்தி ஒருவேளை பலவீனத்தோட வியாதி படுக்கையில ஒருவேளை படுத்துட்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயார், அன்பு சகோதரி, அன்பு சகோதரனே, கர்த்தர் உன்னை நொடி பொழுதில் உன்னை சுகமாக்க அவருடைய வல்லமையான தேவக்கரம் இப்பொழுதே இருக்கிற அந்த இடத்துல, அந்த வீடுகளில அந்த பிரத்யட்சமாய் தேவனுடைய கரத்தை அநேகர் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உன் சரீரத்தில் இனி அந்த வியாதிக்குரிய அறிகுறி இல்லாதபடிக்கு கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. ரெண்டு கையை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து சத்தமா இந்த வார்த்தையை உச்சரிங்க. இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையால். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு. ஒரு புதிய பலன் இப்பொழுதே உச்ச தலை முதல் உள்ளம் கால்கள் வரைக்கும் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையால். நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரெண்டு கையை உயர்த்தி நன்றி நன்றி அப்பா, நீர் செய்த எண்ணில்லாத நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி மட்டும் சொல்லுங்களேன் கொஞ்ச நேரம். நன்றி நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. நீர் நடத்தி வந்த பாதைகள் எவ்வளவு ஆச்சரியமானது டாடி. எத்தனையோ தண்ணீர்கள் வந்த போது, எத்தனையோ இடுக்கங்கள் வந்த போது உம்முடைய பிள்ளைகளை உள்ளங்கைகளிலே வரைத்து நீர் மறைத்து வெளிப்படுத்தினீரே, நடத்தினீரே. சொல்லுங்க நன்றி அப்பா, நன்றி. பொல்லாத நோய்கள் வரும்போது, பொல்லாத கொடிய நோய்கள் வரும்போது நன்றி. உங்க அருகில் அவர் நிற்கிறாரு. உங்க அருகில இந்த மாலை இரவு நேரத்தில் உங்கள் அருகில பிரத்யட்சமாய் உங்கள் அருகில ரீகா மதுரானா. நன்றி நன்றி ராஜா. நன்றி நன்றி ராஜா. தொடுங்கப்பா, 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 தொடுங்கப்பா. உங்க அருகில ஒரு தேவ பிரசன்னம். உங்களை பலப்படுத்துகிற தேவ பிரசன்னம். பலவீனத்தோடு பலவிதமான சோர்வுகள், கவலை, அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும் தெரியாம, எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய பயம், பிள்ளைகளை குறித்து பெரிய பயம், ஊழிய பாதையில பெரிய பயம். இந்த இரவு நேரத்துல கர்த்தர் உன்னை பலப்படுத்துறாரு. உன் அருகில ஒருவர் நிற்கிறது போல் நின்று தோல்ல தட்டி கொடுக்கிறது போல ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ பிரசன்னம். பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரம், அவருடைய நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும். அவருடைய நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும். நல்ல கையை தட்டி, அவருடைய நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும் மகனே. இதுவரைக்கும் அதிசயமாய் நடத்தினவர், எத்தனை சூழ்நிலைகள் வந்த போது அது அற்புதமாய் உன்னை நடத்தினவர். இனி வரும் காலங்களில், இனி வரும் காலங்களில் தம்முடைய பிள்ளைகளை அவர் பலத்தோடு நடத்துவார். சுகத்தோடு அவர் நடத்துவார். அவர் திருப்திய நடத்துவார். காரணம் அவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் ஊழியத்தையும் கர்த்தர் தொடர்ந்து நடத்த அவருடைய பலமான புயம் இந்த இரவு நேரத்தில் உன் பக்கத்தில் பிரத்யட்சமாய் உன்னை திடப்படுத்துகிறது. எழுந்து புறப்பட்டு போ மகனே.
நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நான் உன்னோடு கூடுறது உனக்கு செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். பயப்படாதே இஸ்ரவேலே, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. எங்கே போனது உன்னுடைய விசுவாசம்? எங்கே போனது உன்னுடைய நம்பிக்கை? அவர் உன் அருகில தான் இருக்கிறார். உன் படகிலே அவர் பிரயாணம் கொண்டிருக்கும் போது ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் கவலை? இன்னைக்கு ஒரு மாலை நேரத்துல, இரவு நேரத்துல ஒரு தீர்மானத்தோடு அந்த ஆராதனை முடிக்க போகிறோம். ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்து விடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணிப்பில் தான் முடிய வேண்டும். 2 கையை உயர்த்தி ஆண்டவரே, சங்கீதக்காரனாகிய தாவீது செய்த அநேக ஜபங்களில் ஒரு ஜபம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜபம். எனக்கு உணர்வை தாங்கப்பா, எனக்கு உணர்வை தாரும். அப்போது உம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன். உம்முடைய வேதத்தை கை கொள்ளும்படியாய் என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும் என்று ஜெபிக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் வரப்போற காலம் மிக சமீபமா இருக்குதுங்க. There is no more time. அன்பு சகோதரனே, church, I'm telling you, there is no more time for us. அவர் வருகிற காலம் மிக சமீபம். ஒருவேளை இந்த ராத்திரி ஆண்டவர் வந்தா எத்தனை பேர் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று நிச்சயம் நமக்குள்ள இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்க கொஞ்சம். எங்களை ஏற்றுக்கொள்ளப்பா. அவரோடு கூட கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு 2 பேர்ல ஒருத்தன் அவன் ஜெபம் பண்ணான். ஒரு அழகான ஜெபம். ஆண்டவரே, நீர் வரும்போது என்ன நினைவு கூறுங்கப்பா, ப்ளீஸ் ரிமெம்பர் மீ. என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுவீங்களா அந்த இரவு? 2 கையை உயர்த்தி, லார்ட் ரிமெம்பர் தை சர்வெண்ட், ரிமெம்பர் மீ லார்ட். எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் என்ன நினைவு கூறுங்கப்பா, என்ன நினைவு கூறுங்க. ரிமெம்பர் மீ, ரிமெம்பர் யுவர் சர்வெண்ட். எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கலாங்க, ஆராதனைக்கு வரலாம், சபைக்கு வரலாம், தசமா கொடுக்கலாம், அவருக்காக வாரி வழங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா உணர்வு இல்லைன்னா எல்லாமே வீண். நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாமே பண்ணலாங்க. உணர்வு இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். இந்த வசனத்தை கை கொள்வதற்கு வேண்டிய முக்கிய காரணம் உணர்வு. அதனாலதான் தாவீது ராஜா எழுதுறார், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். நீர் விரும்புறது போல அந்த உணர்வை தாங்கப்பா, எனக்கு அந்த உணர்வை தாங்கப்பா. அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நீர் யார் என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க உணர்வை தாங்கப்பா. கடைசி நாட்களில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஆயத்தம். தேசத்திற்காய் கதறி ஜபிக்கிற ஒரு ஜெப ஆவி, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து கேட்க விரும்புறீங்க? அந்த உணர்வுள்ள இருதயம் ஒரு நிமிடம் அமைதலாய் அப்படியே ஒரு பிரச்சனத்துல முடிஞ்ச முழங்கால் பண்ணிட்டு பலத்த காற்று ஒன்று அடித்தது, கர்த்தர் அதுலயும் இல்லை. பூமி அதிர்ச்சி உண்டானது, கர்த்தர் அதுலயும் இல்லையா. ஆனா 1 ராஜாக்கள் அழகா எழுதப்பட்டிருக்குது. ஒரு மெல்லிய சத்தம் உண்டான போது, a still sound, a silent still sound. கர்த்தர் அதுல பேசினாரா ஐயா கிட்ட. 2 கையை அப்படியே உயர்த்தி ஒரு நிமிடம் அமைதலா அப்படி இருங்க பாப்போம். அந்த மெல்லிய சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கட்டும். ஒரு அவர் விரும்புகிறது போல ஒரு வாழ்க்கை இந்த மாலை நேரத்தில் நமக்கு அவசியம். அவர் விரும்புகிறது போல, நீர் விரும்புகிறது போல, நீர் விரும்புகிறது போல என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அர்ப்பணிக்கலாமா? என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில்,
என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே. நீர் விரும்புறது போல உருவாக்குமே. நல்லா ரெண்டு கையை தட்டி இம்மட்டும் அவருடைய பிரசன்னமோடு இருந்தபடியினால் அவருக்கே எல்லா கனமும் எல்லா மகிமையும் உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி கொஞ்ச நேரம் வாய் திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லாம் வாய் திறந்து அப்பாவை துதிங்க. துராபா கதாராமா கதாராமா. நல்ல சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு துதிக்க ஆரம்பிச்சிரு. உங்க சத்தம் எனக்கு கேட்கல. ஷதராபக துராபாலா தூராபக துராபாலக துராமானா. நல்ல வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை மாரா மாகா தரா மாகா சகா தரா லதோ நோமோ ரோகா பா கதா ரபா லகா துரா மானா லபா ஷகதனா மரா கத்து ரோபோ லகதனா மௌரி ஹந்தனா மா கதா ரபா ஷகடதா நமா ரக்கபா துரா மானா லபா ரபா லபா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நீங்க பேச ஆரம்பிச்சுட்டா போதும். ஓ நன்மையால் நிரப்புகிறவர், திருப்தியா நிரப்புகிறவர். இதுவரைக்கும் நீங்கள் உணராத ஒரு தேவ பிரசனம் உங்களை நிரப்பட்டோ. கையை உயர்த்தி. இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத ஒரு தேவ மகிமை உங்களை தொடட்டோ. உங்கள் சரீரத்தை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் சந்ததிகளை, உங்கள் பிள்ளைகளை நல்ல சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு வாய்களை திறந்து யாவரும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஓ அந்த மகிமையுள்ள தேவ பிரசன்னம் இந்த மாலை நேரத்துல நம்ம மத்தியில நல்ல கரங்களை தட்டி மாறா போலோ பெற்றுக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் மாறபலா ரெண்டு கரங்களை அப்படியே உயர்த்தி வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி சத்தமா. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே. எல்லாருடைய சத்தம் உயரட்டும். அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உன்னதமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. ரெண்டு கையை நல்லா உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை
போற்றுகிறேன், உயர்த்துகிறேன். உங்க சத்தம் உயரட்டும். வணங்குகிறோம், போற்றுகிறோம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். பாடுங்க எல்லாரும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க. ரெண்டு கையை உயர்த்தி உன்னதமானவரே, உன்னத என் உறைவிடமே, உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, உன்னத துரபக துரநலா, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். சொல்லுங்க. உயர்த்துகிறேன், உம்மை வணங்குகிறோம். நல்ல கரங்களை தட்டி இந்த மாலை நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோம். மகதுரபக சதராதரமா. நல்ல கையை தட்டி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற நாமம். மாதுரமா சகதுரகா துரபலாதனி அந்தரா மோகதாரமானலமா. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில மாஷாத்தரேகோ தோரோபோதி அந்தராகாத நாமராகதரமானலா மதுரமனலா. ஓ அந்த மேல் வீட்டு அறையிலே ஓ சடுதியாய் தோன்றின அந்த பலத்த காற்று ஒவ்வொருவர் மேலும் வீசப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் அற்புதத்தை, பெற்றுக் கொள்ளுங்கள் தேவ சுகத்தை, பெற்றுக் கொள்ளுங்கள் தேவ விடுதலையை. ஒவ்வொரு சரீரங்களிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த மகத்துவமான தேவ கரம் நிரப்புவதாக. தூயாவியானவரே, தூரபகதுரமனலா, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. எல்லாருடைய கரங்கள் வானத்திற்கு நேரா உயர்த்தப்பட்டிருக்கட்டும். எல்லாரும் எழும்பிருங்க பாப்ப. முடியாதவங்க கூட பரவாயில்ல, எழும்பிருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருடைய பிரசனம் இங்கே வாசம் பண்ணுகிறபாடின every people, please can you stand up? Hallelujah. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாரும் கையை உயர்த்தி ஒருவரும் சேர அப்படி ஆராதிங்க நீங்களே. ஓ வாசம் செய்பவரே, இன்னும் சத்தமா ஒருவரும். பியூட்டிஃபுல். சதரமா வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம். கரங்களை உயர்த்தி நீரே நீர் மாத்திரமே இயேசுவே,
எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. கண்களை மூடி அப்படியே கையை உயர்த்தி எல்லாவற்றிலும் நீங்களே பாடுங்க, நீங்களே பாடுங்க. எல்லா நாவுகள் இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்யட்டும். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. ரெண்டு கையை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சத்தமா பரிசுத்தர், ஓ ரமமசியாந்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சத்தமா பரிசுத்தர். உயர்த்துங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஓ நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, ஓ இயேசு என்கிற நாமம், சத்தமா இயேசுவே. இயேசு என்ற நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மறைகிற நேரம், எல்லா சோர்வுகள் மறைகிற நேரம், எல்லா கட்டுகள் உடைகிற நேரம். உங்கள் குடும்பத்தின் மேலாக, உங்கள் சந்ததிகளின் மேலாக, உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் மகத்துவமாய் இந்த மாலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடுவதாக 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 தொடுவதாக. பெற்றுக்கொள்ளுங்க 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 தேவாற்புதத்தை. மஷ்யந்தர மதுரமணா, ஓ ஆவியானவரே, ரபகதுரோ. அவரை பார்த்து அப்படி ரெண்டு கையை உயர்த்தி ஆசையா எல்லாரும் கண்ணை மூடி, வேறொரு ஆசையில இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உங்க சத்தத்தை கேட்கணும்னு விரும்புறாரு, சத்தமா சொல்லுவீங்களா? வேறொரு ஆசையில இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அப்படியே கையை உயர்த்தி அந்த பிரச்சனத்தை அப்படியே அனுபவித்து, ஓ ரீகபலா சாந்தர மௌதரமா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களே எல்லாரும்? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என்
சுமைகள் உம் பாதத்தில் சொல்லுங்க, இறக்கி வைக்கிறோம். இறக்கி வைத்தே உம் பாதத்தில் அப்பா இறக்கி வைத்தேன். எல்லா கையை உயர்த்தி நீங்க மட்டும் சொல்ல போறீங்க. ஏசையா உம்மை தானே என் முன்னே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்ரீதரமா ஏசையா துரபா கரபா கலகா துரோபோ கொரோபோ லோதுரோ கூப்பிடுங்க. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். துரபக துரமடலா உங்க இருதயம் அப்படியே அவர் துதிச்சிட்டே இருக்கட்டும். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். கையை அப்படியே உயர்த்தி அந்த பரலோக பிரசனத்திற்குள்ளாக தூரி கதரமனா இந்த சுகப்படுத்துகிற தேவ பிரசனம் வெளிப்புறமா இருக்கிற உங்கள் சரீரங்களை மாத்திரமல்ல, உள்ளாக இருக்கிற ஆத்துமாவிலையும் பலன் தருகிற தேவ பிரசனம் இந்த மாலை நேரத்தில் ஓ ஹல்லேலூயா ஒவ்வொரு இருதயங்களை தேவ சமாதானத்தால் நிரப்புகிறது தேவ பிரசனம். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில உணராத ஒரு தேவ சமாதானம் ஒவ்வொருவர் மேலையும் நான் பேசுகிறேன். ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொரு குடும்பங்களின் மேல, ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல, ஓ எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானம், அந்த தேவ பிரசன்னம், ஒரு தேவ சுகம், ஒரு தேவ சுகம் இப்பொழுது 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 பலிபீடத்திலிருந்து அலையலையாயது பரவட்டும். பலிபீடத்திலிருந்து அலையலையாயது பரவட்டும் உங்கள் மேல, ஓ உங்கள் குடும்பங்களின் மேல. ஓ ரீகா தாரா மாகா தாரா நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க அந்த தேவ அபிஷேகத்தை. ராகா தாரா மாசெச்செலே கோச்சோரோ போ கோச்சோரோ உங்கள் சரீரங்களிலே தேவ பலன், ஒவ்வொரு சரீரங்களிலும் தேவ பலன். மாகா ராகா ஷியாந்தரலே இதனியா தூயாவியானவரே துரபகலகதரம சீதரமணலபரா துரபகதரமண துரிகபலகதுரமண ஷகதன. அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிடம் அமைதலாம் இந்த பிரச்சனத்தை அப்படியே உணர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லே. ரெண்டு கையை வானத்திற்கு நேரா உயர்த்தி உங்க சத்தம் உயரட்டும். ஹாலே உயர்த்துங்க உயர்த்துங்க இயேசுவே. ஹாலே மகதரபகா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் சொல்லலாமா? ஜீசஸ் 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 ஜீசஸ். எவ்வளவு சத்தமா முடியுமோ அந்த நாமத்தை கூப்பிடுங்க. ஜீசஸ். அந்த நாமத்துல சுகம் உண்டு, அந்த நாமத்துல விடுதலை உண்டு. ஜீசஸ். ஏசையா சொல்லுங்க. ஏசையா ஏசையா ஏசையா
ஏசையா சத்தமா சுரபகதரா. நீங்க சொல்ல சொல்ல உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மறையட்டும். ஏசையான்னு சொல்ல சொல்ல எல்லா சாபங்கள் உடையட்டும். சொல்லுங்க ஏசையா ஏசையா. அந்த குடும்பங்களில் இருக்கிற அந்த சமாதான சீர்கேடுகள் உடையட்டும். ரபா கதரா கதரா மனலா. எல்லா விதமான சோர்வின் ஆவிகள் ஏசையா, குழப்பத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் உடைவதாக உடைவதாக. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஏசையான்னு சொல்ல 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 சரீரங்களில் ஒரு தேவ மகிமை இறங்கட்டும். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் அந்த தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக நிரப்புவதாக. கரங்களை தச்சு பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அற்புதத்தை. பெற்றுக்கொள் தேவ சுகத்தை. நல்ல வாயை திறந்த அந்நிய பாஷையில நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு எல்லா மகிமையும் எல்லா கணமும் தூய ஆவியானவரே